ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரேசன் அரிசியில் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி சாதம் ரேசன் அரிசியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு வானலியில் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கடல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இதுவே போதும். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவும் நீங்கள் ஏலக்காய் அந்த மாதிரிலாம் போட வேண்டாம். இது போடுறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெறும் சோம்பு, பட்டை, பிரிஞ்சலை இது மட்டும் போட்டாலும் ஓகே தான். அதுவே நல்லா தான் இருக்கும். இப்போது அது கூடவே நல்லா பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா குத்தி குத்தி விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அது கூடவே தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். ஸ்லிம்லேயே வச்சு நான் வேக விட்டு எடுத்துக்கிறேன். அதுவே நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். இஞ்சி பூண்டு நான் எப்போதுமே வீட்டில் தான் அரைப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கடையில் வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது, உடம்புக்கும் அது கேடு. வீட்டில் அப்பப்போ நான் அரைச்சி போட்டுக்கிடுவேன். இஞ்சி பூண்டு ரெண்டும் ஒரே அளவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பூண்டு மட்டும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது கூடவே இப்போது கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். புதினாலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை, கொத்தமல்லி மட்டும் போட்டாலே போதும். பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் வத்தப்பொடி போடுறதுனால பச்சை மிளகாய் போடலை. இப்போ அது கூடவே நல்லா மெல்லிசாக நறுக்குன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுக்கிறதுனால நல்லா வதங்கி வரும். 2-3 தடவை கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டேன், அந்த உப்பு பத்தலை எனக்கு. உப்பு டேஸ்ட் உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. சரின்னு கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவைக்கேற்ப வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். தக்காளி சாதப்பொடி போடுறத விட கரம் மசாலா, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு எந்த பொடியும் போட வேண்டாம். நல்லா கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததும் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தேன். ரேசன் அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்துருப்பேன். அரிசி போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் மூடிலாம் போட வேண்டாம், சும்மா மூடாமல் கொதிக்க விட்டாலே போதும். அளவு கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைங்க. என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் நான் வினிகரை ஊற்றிக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் ஊற்றினேன், தயிர் இல்லாதனால. ஆவி நல்லா போகிறதுனால உங்களுக்கு அந்த படம் நல்லா தெரிய மாட்டாங்க. நல்லா சூடாக ஆவி போய்கிட்டு இருக்கு. இப்போ அது கூடவே ஊற வச்ச அரிசியை போட்டு அளவு தண்ணியும் போட்டுருவோம்.
நல்லா அரிசியை கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ 1 டம்ளர் தண்ணிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக உப்பு தெரிஞ்சாலும் அந்த வத்த அரிசியோடு சேரும்போது உப்பு கரெக்டாக தெரியும். அதுக்காக ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. வத்தப்பொடி போட்டிருக்கறதுனால நம்ம பச்சை மிளகா போடனா இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இல்லைனா மற்ற சாதம் வந்து பிரியாணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்பாங்க. ஆனால் அதை விட இது ஒரிஜினல் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி சாதம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா கொதி வரட்டும். உப்பு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் போடணும். ஏன்னா நான் அப்போல்லாம் போட்டது வெங்காயத்துக்கு போட்டேன், அதுக்கப்புறம் தக்காளிக்கு தான் போட்டேன்னு தவிர அரிசிக்கு நான் உப்பு போடலை. இப்போது அரிசிக்கு கொஞ்சம் போட்டாச்சு. உப்பு கரெக்டாக தான் இருக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம். ரேஷன் அரிசி தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு. நான் மூடலாம் மாட்டேன். லாஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தேன். நான் கொஞ்ச நேரத்தில் வெந்து வந்துடும். அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இப்போ தான் குக்கரை வச்சு மூடி மட்டும் வச்சுருந்துருப்பேன். ஸ்லிம்மில் தான் வச்சுருந்தேன். முக்காசி வெந்துருச்சு. கலரும் எந்த கலரும் போட வேண்டாம். தக்காளியில் உள்ள கலரு ஒரிஜினல் கலரே இருக்கும். ஏன்னா வத்தப்பொடி வேறு நம்ம போட்டிருக்கோம். அதனால் கலருக்கு எதுவும் போட வேண்டாம். வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக இன்னும் கொஞ்சம் உதிர்ந்துடும். பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம். ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி பண்ணுறது